ஸ்டார்டிங் ஒரு பச்சை குத்துல இருந்து ஆரம்பிச்சிருவேன். ஏகே ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். செம்ம ஹைட்டு. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இதெல்லாம் மெதினா ஸ்டைல் அப்படியே பண்ணுவாங்க. இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. இவங்க பில்லா மலேசியாவோட கான்செப்ட் அப்படி கார் ரேஸ் வச்சிருக்காங்கல்ல, தெரியுதுன்னா கார்ல வந்து காட்டுறேன். இதெல்லாம் லுக்கு புதுசா இருக்கு. வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. இது இன்ட்ரோடக்ஷன் புதுசா இருக்கு. வாலியா ஃபேன் பாய் மொமெண்ட் ஆடு விச் இஸ் அதர் டிராப்ல. அது நான் அந்த பாக்குறப்ப தெரியல. மை டார்லிங்ஸ் மிஸ்ட் யூ ஆல். ஏப்ரல் 10 பயங்கர ரிலீஸ் டேட்டோட சேர்த்து போட்டாங்க. டீசரே வந்து ஒரு மாதிரி பயங்கர ஹைப்பா இருக்கு. அடுத்து படத்துக்கு முன்னாடி ஒரு டைலர் கட் எப்படா வர போறது நம்ம தான். ஆமா, இன்னொன்னு இப்ப இதுல கவனிச்சீங்கன்னா ஆதிக்க வச்சு டீசர் கட் சூப்பரா இருக்கும். நீங்க பார்க்க பார்த்தா கூட டப்பு மியூசிக்கோட ஒரு கட்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. சூப்பரா போனோம். இன்னும் சொல்ல போனா இந்த படம் உங்களுக்கு இந்த படம் வந்திருக்கலாம், பயங்கர செலிப்ரேஷனா இருக்கும். அதாவது விடாமுயற்சிக்கு போகலாம். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து ஜி பிரகாஷ் மியூசிக்கும் சின்ன சின்ன விஷயம் சிமிலரா இருந்தாலும் ஸ்டைல் சொல்லவே வேணும். ஆக்சுவலி பொறுத்து பங்கமா கொடுத்துருக்காரு. ஆமா, ரெஃபரன்ஸ்ன்ற பேர்ல ஃபேன் பாய் மொமெண்டா வச்சிருக்காரு. ஃபேன் பாய் ஒன்னு வைக்கலாம் ரெண்டு வைக்கலாம். டீசர்லயே ஒண்ணு இருக்கு. ஆமா, படத்துல எவ்வளவு இருக்குன்னு தெரியல. இன்னொன்னு இவ்வளவு கெட்டப்ஸ் மோஸ்ட்லி இவ்வளவு கெட்டப் போட்டு நம்ம அஜித் பாத்துருக்கோமான்னு தெரியல. கெட்டப் தாண்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கலாம். வில்லா வந்துட்டாரு, தீனா வந்துட்டாரு, வாலி வந்துட்டாரு, அப்புறம் வேதாளம் வந்துட்டாரு. நடுவுல வேற ஒரு இட்லி கடைலாம் சதறிச்சு. இது ஒரு பாயிண்டா இருக்கு பேசிட்டு இருக்காங்க. இட்லி கடை சதற போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா வந்து டீசர்லாம் செம்ம பேங்கரா இருக்கு. ஆதிக் ராஜ் வந்து ஒரு செம்ம கம்பேக். ஏன்னா அடுத்தடுத்து அப்டேட்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்டா மார்க்கெட்லயும் செம்ம ஹிட். பயங்கரமான விஷால் வச்சு பண்ணி செம்ம ஹிட். அஜித் வச்சு பண்றாரு கேட்கல. அப்பயே சொல்லிட்டாரு, விஷாலே சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, தலைவன் வந்து தலையை வச்சு பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஆதிக் வந்து மேல வந்துடும் அப்படி. அதே மாதிரி ஜி பிரகாஷ் மியூசிக்கலும் அந்த தீம் போடுற மாதிரி நீ பேசாம மியூசிக்கே பண்ணிட்டு மாதிரி மியூசிக்கே சூப்பரா பண்ணிருக்காரு. ஸோ ஓவராலா வந்து டீசர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. May 10th மாமே அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நேத்து தியேட்டரை தெருக்கி விட்டாங்க. டீசர் ரிலீஸே வந்து நேற்று படம் ரிலீஸுக்கு வந்து எந்த தேட்டருமே படமே கிடைக்கல. ஃபுல்லா இதுதான். டீசருக்கு வந்து டிக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க, படத்துக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பிளாக் பஸ்டா இருக்கும். அஜித் ஃபேன்ஸ் செம்ம ட்ரீட்டா இருக்கும். அதே மாதிரி வந்து விடாமுயற்சியில வந்து வீழ்ந்து போனவங்க எல்லாம் இது இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா, சொல்லப்படி விடாமுயற்சி வந்து போன வருஷம் வந்து வேண்டியது, குட்பகலி இந்த வருஷம் வந்துருக்க வேண்டியது. ஸோ ஒரு வருஷத்துல 2 படம் கொடுத்து அந்த 2 படத்தோட கலெக்ஷன் வந்து ஒரு படம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல. விடாமுயற்சி நல்ல படம் தான். ஆனா தலை ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா சாரி ஏகே தலைவசோட ஏகே ஃபேன்ஸ் செலிப்ரேஷன்ன்றது நமக்கு வந்து படம் எல்லாரும் பண்றோம். செலிப்ரேஷன் கொடுக்கறது 2-3 ஆக்டர்ஸ் தான், அஜித் விஜய் மாதிரி. ஸோ கதை நல்லா இருந்தாலும் அந்த செலிப்ரேஷன்ன்றது ஒட்டுமொத்தமா சில என்ஜாய் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மாஸ் எலமெண்ட்லாம் வந்து ஒரு சிலர் தான் வந்து சூட் ஆகும். அது வந்து தலைன்னு வந்துட்டு இருக்கு. தலைவனா சொல்லிட்டாரு. பட் ஏகே அவரு ஏகேன்னு வந்துருந்தாரு. ஏகே பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நடந்து வரப்ப மியூசிக் போட்டாலே மாசா இருக்கும். இன்னொன்னு படத்துல ஏகே வேற வச்சுட்டாங்க, கத்துறது இன்னும் ஈஸியா இருக்கும். ஆமா, இதுக்கும் வச்சது இல்ல. ஏகே வந்து இருக்கு. நம்ம ஆரம்ப படத்துல வந்து அசோக் குமார் வச்சிருப்பாங்க. இல்ல ஏகேன்றது என்ன ஃபார்மேட் தெரியல. படம் அதாவது நமக்கு தெரியும், பார்ப்போம். அதே மாதிரி நம்ம கோட்ல பத்து மாதிரி கார்ல ரெஃபரன்ஸ், இதுலயும் கார்ல வந்து எம்எஸ் ஏகே ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுல அந்த கீழ இந்த நக்கல்ஸ்ல டைட்டில் கார்டு போட்டது. போன வாட்டி மார்க்கெட்ல வந்து டைம் லூப் போட்டு அதுல போட்டுருப்பாங்க. இதுல வந்து இந்த சைட்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா டீசர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க சைட்ல பார்த்து இந்த படத்தை எத்தனை பேர் பாத்துறீங்க, உங்களோட ஒப்பீனியன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலர் ரிவ்யூஸ் வரதுக்கு வீடியோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டாதான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன். ஏப்ரல் 10 வந்து பயங்கர ஹைப்ல இருக்கேன். ஏப்ரல் 10 நம்ம தியேட்டர்ல தெறிக்க விடுறோம்.